உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நாளை தொடங்குது லார்ட்ஸ் லண்டன்ல. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தகுதி பெற்றிருக்காங்க. இதுல யார் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா எப்பவுமே ஒரு ஐசிஐசி ஃபைனல் அப்படின்னாவே வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாச்சா பலிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி களமிறங்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவின் கேப்டன் அவர் பாத்தீங்கன்னா இதுவரை எந்த விதமான டெஸ்ட் போட்டியில் தோல்வியே கண்டதில்லை. அவர் 9 மேட்ச் டெஸ்ட் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா டிரால முடிஞ்சிருக்கு. அவருடைய கேப்டன்ஷிப்ல தான் இந்த முதல் முறையாக ஐசிஐசி டிராபியை வின் பண்ண போற டீம் சவுத் ஆப்பிரிக்கா அணியாக இந்த 2025 அதை சாதித்து காட்டுங்கிற நம்பிக்கை எல்லா உலக அளவில் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தோணி இருக்கு. அது நடக்குமா அப்படிங்கறதான் இந்த 5 நாள் வரக்கூடிய 5 நாட்கள் நாளை முதல் வரக்கூடிய 11ல இருந்து 15க்குள்ள நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டி லண்டன்ல நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா சீமர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல பந்து வீச்சு யார் சைடு இருக்கோ அவங்க பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வெற்றியை பறிக்க முடியும். இதை சவுத் ஆப்பிரிக்கா இந்த வெற்றியை பறிச்சாங்க அப்படின்னா அதை உலகமே கொண்டாடும். ஏன்னா இதுவரை பல முறை செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் அப்படி இப்படின்னு போராடி போராடி பல முறை பல தோல்விகளை கண்டு தோண்ட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்மளுடைய இந்த அணி பாத்தீங்க அப்படின்னா 2025ல போய் கப்பை வின் பண்ணி கொடுக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை. கிரிக்கெட் ரசிகர்களுடைய பலருடைய ஆசையாக இருக்கு. அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது ஆஸ்திரேலியா அணியின் பேட்டர்ஸ். அவங்கள தும்சம் பண்ணுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா